வேண்டாம், மன்னிப்பு மட்டும் கேட்டு போதும். இல்லை என்றால் ஒரே கூட தரமட்டமைக்கு ஆமனுக்கு வீழ்த்து விடுது. போக்கு நாட்டுங்கள். போர் போர் போர். போர்கொடி நாட்டியாச்சு. லெட்டர் போடணும். லெட்டர் போட்டாதே. ஆமா ஆமா. வெள்ளக்காரன் படை எடுத்து பாஞ்சாலம் குறிச்சி வருவான். இவங்க அடிச்சிட்டு கிடப்பாங்க. நாங்க பாட்டுக்கு போயிடுவோம். டோல்கோஸ் போடுவோம். அதேதான். நீ அதுல இருக்கிறதுனால தான் மூஞ்சி பூரா வீங்கு. அதுக்கு போகாத. லெட்டர் போட்டுருவோம். காதல் கடிதம் வரைந்தேன் உனக்கு வந்ததா வந்ததா வசந்தம் வந்ததா. ஏ தம்பி இங்க வா. நல்ல மனுஷனா இருக்கிற, இவ்வளவு தூரம் நல்லா உழைச்சிருக்கிற, கட்டபொம்மு ஓமத்துறையை பிடிச்சி என்ன பண்ணுவ? கட்டபொம்மு ஓமத்துறை பகதூர் வெள்ளை தேவன் 3 பேத்தையும் பிடிச்சி ஓம்ப போறேன். அது போய் உள்ள செய்ய போ. சாமி சாமி போ. பிடிக்க போறேன் நான் கட்டபொம்மு. என் சேவல் தோல் விளைந்து விட்டதம்மா, என் சேவல் தோல் விளைந்து விட்டது. எட்டைய புறத்தாரில் 8000 சேவல்களை வென்ற எனது வெள்ளச் சேவல் இன்று முள்ளிப்பட்டி கம்பளத்தாரன் சேவல் போருக்கு சென்று எனது வெள்ளச் சேவலும் காக நிறமுள்ள கருப்பு சேவல் அனைத்து சேவலையும் இழந்து விட்டேன் ஜக்கதேவி. அந்த சேவலை என் தந்தையர்கள் எனக்கு தருகின்ற பொழுது இந்த சேவல் என்றுமே போரில் இறக்காது. ஒருவேளை இந்த சேவல் அகப்பட்டது இறந்து விட்டால் உனக்கு பாஞ்சால குறிச்சிபதி மன்னருக்குத்தான் ஆபத்து என்று தெரிவித்தார் எனது தந்தை. எனது தந்தை சொன்ன வாக்கு பலித்திட பொறுக்கிறது. சேவல் இறந்த காரணத்தினால் இதயமே வெடித்ததம்மா, ரத்தம் எங்கே உறைந்ததம்மா, எல் இதய தீபமல ஏங்கி மனம் வாடுதம்மா, இதயமே வெடித்ததம்மா, ரத்தம் எங்கே உறைந்ததம்மா, எல் இதய தீபமல ஏங்கி மனம் வாடுதம்மா, சேவல் போர் முளையிலானே வீரன் தோல்வி அடைந்தேனே, சேவல் போர் முளையிலானே வீரன் தோல்வி அடைந்தேனே. வந்தக
காரணத்தை எனது ஆரோக்கிய காதலை வெள்ளையம்மா தெரிவிக்க வேண்டும். இப்பொழுது நான் வல்லநாடு செல்ல வேண்டும். கண்ணை வெள்ளையம்மா, சென்றவுடன் என்னை வந்து பார்த்து செல்லாது எங்கும் என் கணவர் செல்ல மாட்டார். இன்று இவ்வளவு கால தாமதமாகியும் என் கணவரை இன்னும் காணவில்லை. நான் யாரிடம் கேட்பேன்? என்ன செய்வேன் என்று தெரியவில்லை. சுவாமி, பாட்டு முகமாக இருப்பதென்ன வல்லவராகிய என் துறையே, வல்லவராகிய என் துறையே, கோவை பழம் போல் இருந்த முகம் கொத்தி கொதித்திட காரணமே, கொத்தி கொதித்திட காரணமே. சுவாமி, செந்தாமரை புஷ்பம் போல் இருக்கும் உங்கள் முகம் இவ்வளவு வாட்ட முகமாக இருப்பதற்கு என்ன சுவாமி காரணம்? வெள்ளையம்மா, சுவாமி, அந்த முள்ளிப்பட்டி கம்பளத்தான் சேவல் போருக்கு சென்று எனது வெள்ளை சேவலும் காத நிறமுள்ள கருப்பு சேவல் அனைத்து சேவலை இழந்து விட்டேன். சுவாமி, என்ன சொல்கிறீர்கள் சுவாமி? உண்மைதான். நம் சேவல்கள் அனைத்தும் இறந்து விட்டதா? உண்மைதான். ஐயோ சுவாமி, என் தலையில் இடி விழுந்தார் போல் இருக்கிறதே சுவாமி. என்ன சுவாமி நடந்தது? வெள்ளையம்மா, சுவாமி, அந்த சேவலை நம் தந்தையர்கள் நமக்கு தருகின்ற பொழுது இந்த சேவல் அக்கினி நட்சத்திரத்தில் அடையிட்டு பிறந்த சேவல். இந்த சேவல் என்றுமே போரில் இறக்காது. ஒருவேளை இந்த சேவலாகப்பட்டது இறந்து விட்டால் உனக்கு அந்த பாஞ்சால குறிச்சி 10 மன்னருக்குத்தான் ஆபத்து என்று தெரிவித்தார் எனது தந்தை. சுவாமி, எனது தந்தை சொன்ன வாக்கு பலித்துடும் போல் இருக்கின்றது. அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது சுவாமி. நம் குலதெய்வம் முத்தம்மை சக்காதேவி இருக்கும்போது நமக்கு ஒரு குறையும் நேராது சுவாமி. சேவல் இருந்த காரணத்தினால் எனக்கு வீரம் குறைந்தது. முருகேசன் ராமச்சந்திரன் வெள்ளையன் அவர்கள் இங்கு வெள்ளையமாக நடிக்கும் ஜான்சி அக்கா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அன்பளிப்பளித்த அன்பு உள்ளங்கள் அனைவரும் இந்த மந்தையில் குடிகொண்டிருக்கும் தெய்வத்தின் அருள் பெற்று எங்கள் குலதெய்வமான தேவி சக்கா தேவி அருள் பெற்று பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். அன்பளிப்பளித்து என்னை பெருமைப்படுத்திய அன்பு உள்ளங்களுக்கு என் சார்பிலும் என் கலைக்குழுவின் சார்பிலும் நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம். சுவாமி, சேவல் இருந்தது நன்மையா தீமை என்று பார்க்க வேண்டும். பார்ப்பதற்கு நான் அந்த காற்றாடி மங்கல சென்று நிறுத்த செய்ய வேண்டும். நமது குலக்கணவராகிய சக்காதி வந்து சொப்பனத்தில் உச்சரிக்கும்
சேவல் இறந்தது நன்மையா தீமையா என்று பார்த்து வருகின்றேன் கண்ணே. அப்படியா? நான் நித்திரமங்கம் செய்வதற்கான அனைத்து ஆயுதங்களும் எடுத்து வர வேண்டும். அப்படியே செய்கிறேன் சுவாமி. நான் தனிமையாக நித்திரை செய்ய வேண்டும் கண்ணே. தாங்கள் நித்திரை செய்யும் பொழுது நான் நித்திரை பங்கம் செய்தால் சித்திரவதை செய்து விடுவேன் என்று சொல்கிறீர்கள். அப்படித்தானே சுவாமி? சுவாமி, நமக்கோ நமது நாட்டிற்கோ ஆபத்து என்றால் நான் எப்படி சுவாமி தாங்களிடம் சொல்வது? பிள்ளைச்சம்மா, சுவாமி, சிறு மண்ணாங்கட்டி எடுத்து எழுப்ப வேண்டும் கண்ணே. அப்படியே ஆகட்டும் சுவாமி. சென்று வாருங்கள் சுவாமி. என்றைக்கு வெல்லாத நித்திரையாம் வெள்ளையமாருயிரே. முருகேசன் அவர்கள், ராமசாமி அண்ணவர்கள், பாப்பாத்தி அம்மா அவர்கள் என் மீது அன்பு கொண்டு 20 செல்வங்களை வாரி வழங்கியுள்ளார்கள். ஜக்காதேவி அருளை பெற்று பட்டிமாடு தொட்டிப்புல வரைக்கும் கும்பத்துப்பால் குறையாமல் நீடோடி காலமாக வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகின்றோம். நன்றி, நன்றி கந்த வணக்கம். சுவாமி, சுவாமி பட்ட பகலிலே எனது மன்னவரே, ஆசை நாயகரே, சுவாமி பட்ட பகலிலே நித்திரைதான் பார்த்தது இல்லையே, என்ன செய்வேன்? பார்த்தது இல்லையே, என்ன செய்வேன்? சுவாமி பஞ்சார மெத்தையே, எனது மன்னவரே, ஆசை நாயகரே, சுவாமி பஞ்சார மெத்தையே விரித்திடுவேன், தங்க விரித்திரை செய்வதற்கு, தங்க விரித்திரை செய்வதற்கு. சுவாமி, நான் காற்றாடு பெங்களா சென்று நித்திரை செய்ய வருகின்றேன் கண்டே. சென்று வருகின்றேன். உட்காருங்க உட்காருங்க 10 நிமிஷம் 10 நிமிஷம் உப்பாரிசனை பார்த்துட்டு போலாம். எல்லாம் உட்காருங்க. அது வண்டியில் போகும்போது படிப்பேன் அப்படியே